பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனம். ஜெனிசிஸ் சாப்டர் 8 verse 4. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. கர்த்தர் நம் வாழ்விலே நடைபெறுகிற எல்லா காரியத்திலும் எவ்வளவு நாள், எத்தனை நாட்கள் அது இருக்கணும்னு கர்த்தரே தீர்மானித்திருக்கிறார். இந்த காலை வேளையில் கர்த்தர் கொடுக்குற அருமையான வார்த்தை உங்களுக்கு. எவ்வளவு நாள் நான் இந்த பாடை சந்திக்க போகிறேன், பிரச்சனையை சந்திக்க போகிறேன், பயப்படாதீங்க. எந்த பிரச்சனையை சந்தித்தாலும் அந்த பிரச்சனை உங்களை மேலெழுந்து வர வைக்குமே ஒழிய கீழே வர வைக்காது. பாருங்கள், இந்த பேழைக்குள் இருக்கிற 8 நபர்கள், காட்டு மிருகம், நாட்டு மிருகம் எல்லாம் உள்ளே இருக்குது. பேழைக்குள் இருக்கும்போது பேழைக்கு வெளியே தண்ணீர் உண்டு. தண்ணீர் எதை குறிக்குதுன்னா ஜனங்களையும் சோதனைகளையும் பிரச்சனைகளையும் குறிக்கிறது. ஆனால் ஒரு நல்ல கர்த்தருடைய பிள்ளைக்கு நாம் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் நம்மை மேல் எழுந்து வருவதற்கு உதவி செய்யும். நம்மளை தண்ணிக்குள்ளே அது அழுத்த முடியாது. ஏன்னா நம்ம தனியாக தண்ணியை சந்திக்கலை, பிரச்சனையை சந்திக்கலை. தனியாக நீங்களும் நானும் தண்ணியில் இருந்தோம்னா தண்ணிக்குள்ளே அமிழ்ந்துருவோம். இப்படி தான் உலக ஜனங்கள் பிரச்சனைக்குள்ளே சோதனைக்குள்ளே அமிழ்ந்து போய் ஒரு பிரச்சனை நேரத்தில் ஜீவனை விட்டுடலாம், செத்து போயிடலாம், இப்படிலாம் யோசிக்கிறாங்க. ஆனால் நாமும் அதே பிரச்சனையை சந்திக்கும்போது நாம் அவநம்பிக்கையோடு அவிசுவாசத்தோடு நாம் தண்ணீருக்குள் செல்லாமல் அந்த தண்ணிக்கு மேலே நம்மை ஒரு காரியம் மிதக்க வைக்கிறது. அதுதான் கர்த்தருடைய பேழை. அந்த பேழை எதை குறிக்கிறது? நீங்களும் நானும் வந்து போகிற தேவனுடைய சபையை குறிக்கிறது. பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தை குறிக்கிறது. பாருங்கள், 5 மாதம் ஆச்சு, 150 days இந்த பேழை பூட்டப்பட்டு அந்த பேழைக்குள் இருக்கிற நபர்கள் எல்லாரும் 5 மாதங்களாக அவர்கள் மிதந்து கொண்டிருக்கிறார்கள். பேழைக்கு வெளியில் இருக்கிறவங்கெல்லாம் செத்து 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 மடிகிறாங்க. பேழைக்கு உள்ளே இருக்கிறவங்கெல்லாம் மிதந்து கொண்டே வருகிறார்கள். பேழைக்குள்ளே அப்படி என்ன இருக்குது? வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் நோவாஸ் ஆர்க்? நோவாவின் பேழைக்குள்ளே என்ன இருக்குது? பேழைக்குள்ளே தேவ அன்பு இருக்குது. பேழைக்கு வெளியில் என்ன பாஸ்டர் இருக்குது? பேழைக்கு வெளியில் தேவனின் தண்டனை. நல்லா தெரிந்து கொள்ளுவோம். இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்டு பேழைக்குள்ளே கொண்டு வந்து கர்த்தர் நம்மை வைத்திருக்கும் போது தேவ அன்பு எந்த சூழ்நிலையிலையும் தண்ணீராகிய பிரச்சனையில், தண்ணீராகிய உபத்திரவத்தில் நம்மை அமிழ்ந்து போகாமல் அந்த தண்ணி எவ்வளவு எழும்பினாலும் பேழை எழும்பிட்டே வருது மேலே. ரெண்டாவது, அந்த பேழைக்குள்ளே என்ன இருக்குது? தேவ அன்பு மாத்திரம் இல்லை, பேழைக்குள்ளே தண்ணீர் வந்து அமிழாமல் இருக்கிறதுக்கு பிசினும் கீழும் கொடுக்கப்படுது. இந்த பிசின் கீழ் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர்கிட்ட இருக்கிற 2 காரியம். பரிசுத்த ஆவியானவர் வல்லமையுடையவர். பரிசுத்த ஆவியானவர் நம்மை அந்நிய பாஷையின் அபிஷேகத்துக்குள்ளே நடத்துகிறவர். அதான் பிசின் கீழ். நீங்கள் சோதனை நேரத்தில், பிரச்சனை நேரத்தில் கைகளை தட்டி ஆவியின் நிறைவுக்குள்ளே போகும்போது அந்த பேழையை எப்படி தண்ணி போகாமல் அந்த பிசினும் கீழும் பாதுகாத்ததோ, நம்மையும் அந்த பிரச்சனை, புலம்பல், அழுக தொடாமல் கர்த்தர் நம்மை முழுசும் பாதுகாப்பார். நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், 5 மாதங்களாக பிரச்சனைக்கு மேலே மிதந்த இந்த பேழை கடைசியாக தேவ திட்டத்தின்படி ஒரு நாளிலே அரராத் என்கிற மலை மீது தங்கிற்று. ஆம், உங்களுக்கு இந்த காலவெளியில் வார்த்தையை சொல்கிறேன், பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் சோதனையை எல்லாம் நீங்கள் ஜெயம் பெற்று, வேதனையெல்லாம் ஜெயம் பெற்று ஒரு நாளிலே கர்த்தர் உங்களை அரராத் என்னும் மலையிலே சுகமாய் தங்க பண்ணுவார். இன்னொரு நாளிலே அதோடைய அர்த்தம் என்ன? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள், உபத்திரவங்களை நாம் தீர்த்து ஜெயம் எடுத்தவர்களாக புதிய எருசலேம் சீயோன் என்னும் மலையிலே நாம் தங்க போகிறோம். கர்த்தர் அந்த பலனையும் நமக்கு கொடுப்பாராக. ஜெபிப்போமா? அன்புள்ள பிதாவே, உடைய பிள்ளைகளை உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். யாரெல்லாம் இந்த தண்ணீரிலே அமிழ்ந்து போவோம், சோதனையிலே மாண்டு போவோம் என்று யோசிக்கிறார்களோ, அவர் எல்லாரும் பேழைக்குள்ளே தங்களை காத்துக்கொண்டு
பேழைக்குள்ளேயே காத்துக்கொண்டு உடைய அன்பிலேயே காத்துக்கொண்டு அந்த பிரச்சனைகளின் மீது மிதந்து 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 வந்து ஒரு நாளிலே அரராத்து மலையிலே தங்க உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். எந்த சூழ்நிலையிலும் அவநம்பிக்கைக்கு இடம் கொடுக்காமல் பேழைக்குள்ளே தங்களை பத்திரமாய் காத்துக்கொள்ள உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். அப்படியே கர்த்தர் செய்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ. அப்படியே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன்.